ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு V3 வெற்றி. நான் எதை பத்தி பேச போறேன்னா கஞ்சா அப்படின்ற டாபிக் பத்தி தான் பேச போறேன். நான் கஞ்சா இந்த டாபிக் பத்தி எனக்கு பெருசா பேசணும் அப்படின்ற உடன்படலாம் எனக்கு இல்ல. இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ பார்த்துட்டே இருந்தேங்க. டிஎம்கே அமைச்சர் ஒருத்தர் மா சுப்பிரமணியன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு வீடியோல என்ன பேசியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்ல, அதாவது தமிழ்நாட்டுல 0% தான் கஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லையாமா அப்படின்னு சொன்னாருங்களா. உடனே இன்ஸ்டாகிராம்ல இருந்து வெளில போயிட்டு கூகுள்ல தமிழ்நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா 2025ன்னு சொல்லி போட்டேங்க. முதல்ல வந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தா தினகரன் பேப்பர்ல நவம்பர் 14 2025 அப்போ அவங்க ஒரு பேப்பர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கஞ்சாவால அரெஸ்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 14,365 பேர். கஞ்சா எத்தனை கிலோ தெரியுமா சிக்கிச்சிங்க? 1 கிலோ 2 கிலோ 100 கிலோ 1000 கிலோ இல்லைங்க, மொத்தம் 21 டன்னு கஞ்சா சிக்கிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் 21 டன்னு கஞ்சாவை புடிச்சிருக்கு. புடிச்ச கஞ்சா மட்டுமே 21 டன்னுன்னா அப்ப பிடிக்காதது எவ்வளவு இருந்திருக்கும்? இப்ப வரைக்கும் எவ்வளவு கஞ்சா புழக்கத்துல இருந்துட்டு இருக்குன்னு பாருங்களேன். அவரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இல்லைங்க. அவரு இல்ல இந்த உலகத்திலே இல்ல, வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, வேற கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எங்க இருக்கிறீங்களான்னு தெரியல, எனக்கு புரியல. அப்ப 21 டன்னு சும்மா கதைக்காக தினகரன் பேப்பர்ல சும்மா போட்டாங்களா? தெரியலையே. ஒருவேளை சும்மா போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் சும்மா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போட்டிருப்பாங்க போல. என்ன சொல்றதுன்னு தெரியல. நண்பர்களே, உங்களுக்கு நான் பேசின வீடியோல ஏதாவது கருத்து கணிப்பு இருந்தா கொஞ்சம் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.